ரெஸ்டாரண்ட்ல கூட இந்த மாதிரி ஒரு ரெசிபி கிடைக்கிறது டவுட் தான். இந்த மாதிரி ரெசிபி இந்த மாதிரி டிஷ் சாப்பிடணும்னா நீங்க கண்டிப்பா வீட்டுல செஞ்சுதான் சாப்பிடணும். வீட்டுல இருக்கிற மசாலாவை வச்சு இவ்வளோ டேஸ்டான ஒரு ரெசிபி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா முடியுங்க. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். வாரத்துல ஒரு நாளாச்சும் இதை நம்ம வீட்டுல வந்து செஞ்சு தர சொல்லி எங்களுக்கு கண்டிப்பா கம்பல் பண்ணுவாங்க. அவ்வளோ டேஸ்டான ஒரு ரெசிபி. இன்கிரீடியன்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு போட்டு பூண்டு கோல்டன் ஃப்ரை ஆனதும் அது கூடவே வெங்காயத்தை கொஞ்சம் போட்டு அதையும் வணக்கிடணும். வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் சூப்புக்கு தனியா மசாலா எடுத்து வச்சிருக்கணும். அந்த மசாலா இதில் ஆட் பண்ணி லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ண உடனே இதில் நம்ம வந்து தண்ணியை ஆட் பண்ணிடணும், கரிஞ்சிடக்கூடாது. இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க விடணும். ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா பூண்டு இஞ்சி போட்டு கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கணும். அது கூட நான் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். அந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணி அதோட வந்து நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கணும். இது சிக்கன் பால்ஸ் செய்யறதுக்கான ஸ்பைசஸ். ஸோ அதையும் இதோட ஆட் பண்ணி இதை கொரகொரப்பா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது சிக்கன்ல. சிக்கன் வந்து இப்படி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்டா பால் மாதிரி வரணும். இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. சூப்பு இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வந்த பிறகு நம்ம சிக்கன் அதில் போட்டுடலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க சிக்கன் பேஸ்ட்டை இந்த மாதிரி ஸ்பூன்ல எடுத்து உள்ள ட்ராப் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி கையில நாம வதக்கி போடுவோம்ல அந்த மாதிரி குட்டி குட்டியா எடுத்து ட்ராப் பண்ணலாம். இது வந்து மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் நம்ம வேக வைக்கணும். சிக்கன் நல்லா சாஃப்டா ஜூஸியா வெந்துடும். இந்த சூப்ல நான் 50% வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த எல்போ பாஸ்தாவை அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதுல கண்டிப்பா நீங்க எல்போ பாஸ்தாவை ஆட் பண்ணணும். வேற பாஸ்தா ஆட் பண்ணீங்கன்னா திக்னஸ் ஜாஸ்தி இருக்கும். பட் இந்த எல்போ பாஸ்தா திக்னஸ் இருக்கும்போது சிக்கனோட சூப்போட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். லாஸ்டா கொஞ்சம் கொத்தமல்லியும் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிட்டு லைட்டா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், சிக்கன் பாஸ்தா சூப் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டும் செம்மையா இருக்கும். அந்த சிக்கன் வந்து நல்லா ஜூஸியா இருக்கும், சாஃப்டா இருக்கும். நீங்க 8 மினிட்ஸ் கொதிக்க வைக்கிறீங்களா, இதோட பாஸ்தா போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்கும்போது நல்ல சாஃப்டான சிக்கனும் பாஸ்தாவும் ரெடி ஆயிடும். சூப் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நினைச்சவங்க எனக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்கிரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்தா கண்டிப்பா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.